இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தி. வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்யராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாக்யராஜ், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலந்த விவகாரத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதில் வேங்கவயலைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணா ஆகிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது என வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் வேங்கவயலைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் வேங்கவயல் வழக்கை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு பிப்ரவரி 3ஆம் தேதி மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. இந்த குற்றப்பத்திரிகையை பிப்ரவரி 6ஆம் தேதி ஏற்றுக்கொண்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் குற்றம் சாட்ட 3 பேரையும் மார்ச் 11ஆம் தேதி சரண்டராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அன்றைய தினம் 3 பேருமே சரண்டரான நிலையில் 3 நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து 3 சார்பில் அளிக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் 908 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நகல் 3 வழங்கப்பட்டது. மீண்டும் வழக்கு விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் 3 பேரும் ஆஜராகியுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.